அதான் எல்லா விவரத்தையும் லைவா போட்டு அசிங்கப்படுத்த ஆள் வச்சிருக்கேல்ல, அப்புறம் என்ன தெரியணும்? இல்ல தம்பி, வந்தவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே. எங்க போயிருக்காரு கதிர்? கொஞ்சம் சொல்லுங்க. அவர் வரமாட்டாருங்க. இனி இந்த வீட்டுக்குள்ள காலடியே எடுத்து வைக்க மாட்டார். அடுத்த டிராமா. ஆமா, இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அதான் எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கல்ல. இப்ப எல்லாருமே ரொம்ப களைப்பா இருப்பீங்க. போங்க, ஏசி ரூம் இருக்குல்ல, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏய் மலவாடி, தம்பி என்ன தம்பி, என்ன ஆச்சு? சொன்னாதானே எங்களுக்கு புரியும். எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. யார் யார் மனசுல என்னென்ன எண்ணெல்லாம் இருக்குன்னு எங்க எல்லாருக்குமே ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு. இனி எல்லாமே தானா நடக்கும். ஏய், போய் தண்ணி எடுத்துக்கிட்டு மாடிக்கு வா. என்னங்க பார்வை, போய் எடுத்துட்டு வா. ஏய் நந்தினி, நீ போமா. போதுமா? இப்ப சந்தோஷமா? எங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியோட சந்தோஷத்தையும் கெடுத்துட்டல நீ எல்லாம். தர்ஷினி, ஒண்ணும் இல்லடா, நீ அமைதியா. தர்ஷினி, அப்பதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆடுறீங்களா? இந்த குத்தல் பேச்சு பேசுறது, நக்கலா வாயை மூடிட்டு பாக்குறது, இதெல்லாம் இத்தோட நிறுத்திக்க. உனக்கு ஓவரா இடம் கொடுத்தது தப்பா போச்சு. ஏய், உன் அம்மாவுக்கு டைம் கொடுத்தானே, எதுக்கு கொடுத்தான்? ஞானசேகரனை பார்த்தா கொடுத்தான்? இல்ல, குணசேகரனோட தம்பி, அதுக்காக தான் கொடுத்தான். சொந்தமா காசை பெரட்டி கட்டுறதுக்கு வக்கு இல்ல, சுடிதார் போட்டுட்டு மினுக்கிறதா?
நீ வெளியில போயிட்டா என்ன பண்றன்னு தெரியாதுன்னு நினைச்சியா? சக்தி சொன்னா, சக்தி எல்லா விஷயத்தையும் சொன்னா. அது என்னடி நடு ஜாமத்துல தான் ஐஸ்கிரீம் தின்னணுமா? குடும்ப பொம்பளைங்க செய்யற காரியமாடி அது? நீயும் உன் தலைவரி கோலமும் எல்லாத்தையும் பார்த்தேன். ஏண்டி நீயும் உன் அம்மாவும் இருந்த இருப்புக்கு இந்த ஸ்டைல் கேக்குதா? ஸ்டைல் கேக்குதா? என்னமோ பூச்சாண்டிலாம் காட்டின பொம்பளை புள்ள இருக்குன்னு. அந்த அறிவு புண்ணாக்கு உனக்கு இல்ல? அந்த புள்ள நாளைக்கு உன்னை பார்த்துதான் வளருன்ற புத்தி வேணா? ஏய், அந்த நேரத்துல எவ தெரியுமாடி ரோட்ல தெரியவா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க என்னங்க செஞ்சோம்? ஏய், இதத்தான் சொன்னேன். இந்த நாடகம் போடுற சோழிலாம் இனிமே என்கிட்ட வச்சுக்காத. அதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். அண்ணன் சொன்னாரு, அண்ணன் அன்னைக்கே சொன்னாரு. அண்ணன் சொன்னது சரிதான். உனக்காக இறக்கப்பட்டு வந்து நான் கையெழுத்து போட்டேன்ல, என் புத்தியை நான் சோட்டால அடிச்சுக்கணும், நல்லா அடிச்சுக்கணும். அக்கறம் ஏமாத்து வழி என்கிட்டயே காட்டுறியா நீ? நான் எங்கீங்க ஏமாத்துறேன்? நாங்க ஒண்ணு அக்கா தங்கச்சி கூட வெளியே போடாத ஒரு குத்தமா? தப்புடி, தப்பு, குத்தந்தான். குடி 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 பேசி இப்ப என் அண்ணனை கொண்டு போய் எங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மெட்ராஸ்காரி வந்ததுல இருந்து உன் வாய் கொழுப்பின் திமிரியை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அடக்கி வைக்க கூடாதுன்னு பார்த்தேன். கூட்டி சேர்ந்த அண்ணனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிட்டீங்களேடி. ஐயோ, அவரை பத்தி நாங்க எதுவுமே சொல்லலைங்க. அவருதான். இனிமே அண்ணனை பத்தி ஒத்த வார்த்தை பேசின இனி இங்க நீ இருக்க மாட்டேன். இனிமே நீ அந்த ஜனனி கிட்ட பேசக்கூடாது. மீறி பேசுறத பார்த்தேன், உன்னையும் ஆத்தாவையும் நான் எங்க கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ அங்க கொண்டு போய் உட்கார வச்சிருவேன். என்னங்க நீங்க மட்டும்தான் இந்த வீட்டுல? நிறுத்தி, முதல்ல இதை நிப்பாட்டு. நீங்க நல்லவரு, நியாயத்தை பேசுவீங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி 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 என்ன உசுப்பேத்தி என் அண்ணனுக்கு எதிராக என்ன திருப்பி விட பாக்குறியா? பிச்சிருவன் பிச்சு. இந்த ரேணுகா, நான் உனக்கு கடைசியா சொல்றேன், இனி அவகிட்ட உனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாது. எந்த பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாது. ஆமா, அவ என்ன ஆக போறான்றத அவ புருஷன் முடிவு பண்ணிட்டோம். இன்னொரு தடவை சமயக்கட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, சும்மா வெட்டி பேச்சு பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அப்படி பேசுறத நான் பார்த்தேன்னு வை, வெளுத்துருவேன், பகுந்துருவேன். இனிமே நான் சொன்னதை செய்வேன். போ, ஓடிப்போ. இங்க நின்ன இதுக்கு மேல நான் கோவப்பட்டு என்ன வேணாலும் பண்ணிடுவேன். போ. என்னங்க சொல்லணும்? ஒரு ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிச்சிட்டு வந்தது பெரிய தப்பா? நல்லபடியா தான் முடிச்சீங்களா?
குடும்பம், மானம், மரியாதை எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. உங்களெல்லாம் என்ன திமிரு இருந்தா இந்த வேலையெல்லாம் பண்ணிருப்ப. ஆட்டம் அடி ஆடுறனே, ஏண்டி அசிங்கப்பட்டு கடைசி வரிசையில வந்து உட்காந்துருக்கோம். இதுல நக்கலா வந்து காப்பி இந்தாங்கன்னு நீட்டு. ஆமா, என்னமோ மினுக்கிட்டு இங்கிட்டு ஓடுற அங்கிட்டு ஓடுற, என்னமோ உன் தலைமையில விசேஷம் நடக்கிற மாதிரி சீன் போட தெரியுற. கட்டின புருஷனையும் அவங்க அண்ணனையும் ஜீப்ல ஏத்தி கொண்டு போறாங்க. ஏய், நல்ல விட்டு பொம்பளையா இருந்தா பின்னாடியே கதறிக்கிட்டு ஓடியாரணுமா இல்லையா? ஆமா, உனக்கு என்ன, எவன் கேட்டு கேட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு கோலாகலமா ஃபங்க்ஷன் எடுத்து கொண்டாடி இருக்கீங்க. ஏய், இரு, இன்னைக்கு சொல்றதுதான் நல்லா கேட்டுக்கோ. இனி உன் இஷ்டப்படிலாம் இந்த வீட்டுல இருக்க முடியாது. என்ன, இந்த வீட்டுல இனி நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. குறிப்பா இந்த மெட்ராஸ்காரி மோத்த கூட நீ பார்க்க கூடாது. எனக்கு ஆக்கி போட்டியா, என் துணியை துவைச்சு போட்டியா, நம்ம புள்ளைய பாத்தியான்னு அதோட இருக்கணும். அதை விட்டுட்டு அவகிட்ட பேசுறது, இவளை பாக்குறதுன்னு போனேன்னு வையி, கண்ணை நோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஏய், இனி என் பார்வை ஃபுல்லா உன் மேல தாண்டி இருக்கும். அவகிட்ட மட்டும் பேசுனேன்னு தெரிஞ்சுது, போய் சேர்ந்தாலும் பரவாயில்லன்னு சோழிய முடிச்சு போட்டுருவேன். அவ என்ன பண்ணா? மாமா தானே. ஏய், பாருங்க, அவன் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன அசிங்கமாவது எங்க அண்ணனுக்கு வந்திருக்குமா? சொல்றி. சரி விடு, இந்த வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்குமா? நாங்க எதுவும் பேசல. பா, கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்த. ஆமா, அப்பெல்லாம் நீங்க எதுவும் பேச மாட்டீங்க. ஆனா இப்ப பேசுறீங்க, கூட்டி சேர்ந்துக்கிட்டு கேவலப்படுத்துறீங்க. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? யாரு காரணம்? அந்த மெட்ராஸ்காரி தானே, அவதானே? சொல்றி. இவ்வாறு இத்தோட நீ நிப்பாட்டிக்க. இதுக்கு மேலையும் ஏதாவது சின்னதா பேசங்கிச்சு அம்பிடுதேன். இனி உன் வாயை நீ திறக்கூடாது. அப்புறம் இந்த காலையில எந்திரிச்சு போய் காபி போடுறல்ல, அந்த வேலையில இருந்து சாயந்தரம் வேலை வரைக்கும் வாயை திறக்காம செஞ்சுட்டு நைட்டு 9 மணிக்கெல்லாம் ரூம்குள்ள வந்து அடைஞ்சிடணும். அப்புறம் ராத்திரி உனக்கு தூக்கம் வருதோ வரலையோ, உருள்றியோ பிறல்றியோ, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா 9 மணிக்கு நீ இங்க இருக்க. எங்க இது என்ன ஜெயிலா? எங்க போற? அடிக்கிறாங்க. அது அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க பாத்துக்குவாங்க. இவ்வளவு நேரம் பாடமா படிச்சேன்ல, மண்டையில ஏறல, உள்ள போ. ஓஹோ, அங்க போறியா? போ, அப்படியே மொத்தமா போயிரு.
போலாம் போ. எனக்கு அடிக்காது. எனக்கு வலிக்குது, விட்டுருங்க. இன்னும் வார்த்தை பேசணும்னு வையேன். கதவை திறங்க, கதவை திறங்க முதல்ல. தம்பி, கதவை திறங்க. தம்பி, கதவை திறங்க தம்பி. என்னங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அக்கா ஜனனி, எதுக்கு போட்டு அவளை அடிக்கிறீங்க? ஏங்க, என் பொண்டாட்டி, நான் அடிப்பேன் உதப்பேன் என்ன வேணா பண்ணுவேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு போ? ஏங்க, என் பொண்ணோட ஃபங்க்ஷனுக்கு தானங்க நந்தினி ஹெல்ப் பண்ணா. ஓ, அது எங்க அண்ணன் பொண்ணு. அதுக்கு நாங்க ஃபங்க்ஷன் நடத்திருப்போம். ஆனா எங்களை அசிங்கப்படுத்தி அதுல ஃபங்க்ஷன் நடத்தினீங்கல்ல, விடுங்க, பாத்துக்கிறேன். இருக்கு உங்க எல்லாருக்கும். எல்லாத்துக்கும் கருத நிக்கிறாள் எவ தானே? வா, சக்தி உன் விஷயத்துல நல்ல முடிவு எடுப்பான். நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க. கதவை திறங்க. ஜனனி, வேண்டாம், வா வா ஜனனி. சக்தி, என்ன சக்தி இது? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இதுல அவங்க தப்ப என்ன இருக்கு? நீ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்க. சக்தி, சக்தி என்ன பண்ற? சக்தி, சக்தி நான் சொல்றத கேளு சக்தி. சக்தி கதவை திற. சக்தி, சக்தி, சக்தி ஏன் நீயும் இப்படி நடந்துக்கிற? முதல்ல நான் சொல்ல வரத கேளு. கதவை திற. நான் உங்க அண்ணன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. அவரா போய் தேவையில்லாம டிராமா பண்ணிட்டாரு. வேண்டாம், பேசாத. ஹலோ, சக்தி. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு டிராமா பண்ணா? எங்க அண்ணன் டிராமா பண்ணாரா? உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா? இருங்க, நீங்க எதுக்கு இப்ப பேசுறீங்க? அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. குறுக்க பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஓ, உனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களா இந்த ரைட்ஸ் எல்லாம் பத்தி? தர்ஷினி, உனக்கு வெக்கமா இல்ல? உங்க அப்பாவை வீட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. உனக்கு கோபம் வராம நீ என்னடா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த மாதிரி 4 ட்ரெஸ்ஸ போட்டு போட்டோ எடுத்துட்டா இவங்க தான் எல்லாம் நினைச்சிடாத. அசிங்கம். அத பத்தி நீங்க பேச வேணாம். ஏன் நான் ஏன் பேசக்கூடாது? நான் பேசுவேன். இது ஏன் வீடு. இங்க எனக்கு உன்னை விட நிறைய உரிமை இருக்கு. நான் பேசுவேன். இத்தனை நாள் வாய் பேசாத உன்னையும் கெடுத்து வச்சிருக்காங்க. இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். ஆதிரா, இப்ப எதுக்குமா இவ்வளவு பேசிட்டு இருக்க? பேசாம போ ஆதிரா. நான் ஏன் போகணும்? மாட்டேங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் கேள்வி கேட்பேன். எங்க அண்ணன் இந்த வீட்டுக்கு வராம எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அத பத்தி உங்களுக்கு கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா? உங்க ஆசைப்படிதான் மாடர்னா உங்க பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சாச்சுல. இனி யார் எப்படி போனா உங்களுக்கு என்ன? ஆதிரா, அவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? வா, மாடிக்கு வா. இல்லன்னு இவங்க சொல்றேன்ல, இனி ஒத்த வார்த்தை அவங்களோட பேசக்கூடாது. மேல வா. வரேன். சக்தி, சக்தி, நீ மேல வாடா. இல்லைன்னா ஒன்னையும் தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. வா மேல. சக்தி, சக்தி, ஏய், இங்க இரு. உனக்கும் சொல்றேன், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன்.
அனாவசியமா யாராவது வாயை திறந்தீங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கெல்லாம் இருக்கு. அண்ணனும் அம்மாவும் வரட்டும், அப்புறம் எல்லாருக்கும் வச்சுக்கிறேன். ஏய், ஏதாச்சும் அப்படி இப்படின்னு ஏதாவது அனாவசியமா பண்ணீங்க, அசிங்கமா போயிடுன்னு சொல்லிவிட்டேன்.